பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் இயேசுவே தீபமாய் என்னை தேற்றினார். ஹாய் தம்பி தங்கச்சி, பாட்டை கவனிச்சிங்களா? பாவ இருளில் நாம் இருக்கும்போது இயேசு ஒளியாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய அர்த்தம். கிறிஸ்மஸ் அப்படிங்கிறதே பாவ இருளில் இருக்கிற மனிதர்களுக்கு தேவன் வெளிச்சமாக வந்தார் அப்படிங்கிறது தான். இதை பாட்டாகவே படித்த ஒரு நபரை பற்றி தான் உனக்கு இந்த நாளில் சொல்ல போகிறேன். அவருடைய பேர் வந்து சகரியா. அவரை பற்றி எங்கே இருக்குது அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் இருக்குது. அவர் பாடின பாடல் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 68வது வசனத்திலிருந்து 80வது வசனம் வரைக்கும் இருக்கிறது. அதில் அவர் பாடின பாடலில் இருக்கிற வரிகளை உனக்காக வாசிக்கிறேன். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே சகரியா சொல்லிட்டாங்க, இருள்ற வாழ்கிற மனிதர்களுக்கு வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து வந்தாங்க. இன்னைக்கு நீ அந்த வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் கண்டுபிடிச்சிருக்கிறியா? ஆனால் அநேக பிள்ளைங்க தப்பான வெளிச்சத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. 2 பேர் ஒரு தெருவில் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் ஒரு பொருளை தொலைச்சிட்டார். முழுசும் இருட்டாக இருக்குது, ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது. அந்த தொலைச்ச நபர் வந்து அந்த வெளிச்சத்தில் உள்ள இடத்துல போய் தேடிக்கிட்டே இருந்தார். அப்போ கூட இருந்த மற்ற நண்பர்கள் கேட்டார், என்ன தேடுற? நான் தொலைச்ச பொருளை தேடுறேன். எங்கே தொலைச்ச? நான் வந்து அந்த இருட்டுக்குள்ளே தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ இருட்டுக்குள்ளே தொலைச்ச நீ இங்கே ஏன் தேடுற அப்படின்னு கேட்ட உடனே, இங்கே மட்டும்தான் வெளிச்சம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ கவனித்து பார்த்தியா, தங்களுக்கு தெரிஞ்ச வெளிச்சத்தில் அவங்க தேடுகிறதுனால அந்த தொலைச்ச பொருளை கண்டுபிடிக்க முடியுமா? முடியவே செய்யாது. பாவ இருள்ற வாழ்கிற மனுஷனுக்கு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு இயேசு வந்தார். அப்படிங்கிறதுனால இயேசு கிறிஸ்துவில் வெளிச்சம் தேடும்போது கண்டிப்பாக உன்னுடைய பாவ இருள் நீங்கும். ஆண்டவர் தாமே இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை காலத்தை உனக்கு சிறப்புக்குரியதாக மாற்றி தருவதாக தேவன் தாமின் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹாய் தம்பி தங்கச்சி, நீங்கள் எல்லாரும் ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் சீசனோட குட் நியூஸை சூப்பராக கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைய பேர் கூட உங்கள் ஆன்சர்ஸை அனுப்பியிருக்கீங்க, நிறைய பேர் அனுப்பிச்சிட்டு கூட இருக்கீங்க. சரி, இன்றைக்கி கூட அண்ணா உங்களுக்கு குட் நியூஸ் பற்றி எடுத்தாங்கல்ல, அதில் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. ஒரு பொருள் வந்து ஷோ ஆகிருக்கும். அந்த பொருள் எத்தனை தடவை ஷோ ஆச்சுன்னு சொல்லி என்ன பண்ண போகிறீங்க? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரியல இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண போகிறீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி என்கரேஜ் பண்ண போகிறீங்க.